இந்திய சுவிசேஷ திருச்சபையிலேயே பிறந்து வளர்ந்த நபர்தான் இன்றைக்கு சென்னை பேராயத்தின் 5வது பேராயராக திருநிலைப்படுத்தப்பட இருக்கிறார்கள். ஆசீர்வதிக்கப்படுவாய், ஆசீர்வாதமாய் இருப்பாய், பிறருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கதிரொளி மாணிக்கம் அவர்களுக்கு நான் கொடுக்கிறேன். இந்த உம்மடியாராகிய அருள் திருமதி கதிரொளி மாணிக்கம் அவர்கள் மீது முது தூய ஆவியானப்பும் முது திருப்பெயராலே நாங்கள் உமது ஆசீர்வதிக்கப்பட்ட சித்தத்திற்கு கீழ்ப்படிதலுடன் இவரை உம்முடைய திருச்சபைக்கு பேராயராக அர்ப்பணிவு செய்து திருநிலைப்படுத்துகின்றோம். அருள் திருமதி கதிரொளி மாணிக்கம் அவர்கள் கடவுளுடைய திருச்சபையின் பேராயராக தந்தை, மைந்தன், தூய ஆவியின் பெயரில் அறிவிக்கின்றோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். அபிஷேகம் பண்ணப்பட்ட முது அருமையான பிள்ளை ஆண்டவர் பேராயர் அருள் திருமதி கதிரொளி மாணிக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இது கர்த்தரால் வந்தது, அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த பிள்ளையை நீ அபிஷேகம் பண்ணிடுற ஆண்டவரே. தாயின் கருவிலிருந்து இப்பேற்பட்ட ஒரு பெரிய சேவைக்காக நீ தெரிந்தெடுத்தீர் ஆண்டவரே. பேராயர் கதிரொளி அம்மாவுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும், கோடா கோடியாக பெறுவார்களாக. Anointed this day in a very special way with the Holy Ghost come upon her right now. அதற்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரமபிதாவே. God knows you. God has created you. God has a plan for your life. God will fight for you, and the Lord will convict you, and the Lord will lead you. நான் கர்த்தரிடம் விண்ணப்பம் பண்ணுகிற இந்த ஜெபம், பரம தந்தையே, உம்முடைய ராஜ்யம் திருச்சபைகளுக்குள் வருவதாக, திருச்சபையில் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, திருச்சபையில் உம்முடைய சமாதானம் நிறைந்திருப்பதாக, திருச்சபையில் உம்முடைய அன்பு நிலைத்திருப்பதாக, திருச்சபையில் ஆத்ம ஆதாயம் ஊக்குவிக்கப்படுவதாக, திருச்சபையில் சாதி பாகுபாடுகள் ஒழிக்கப்படுவதாக, திருச்சபையில் பாலின வேறுபாடுகள் களையப்படுவதாக, திருச்சபைகளுக்குள் சபை வேற்றுமைகள் வேறெடுக்கப்படுவதாக, திருச்சபை ஆகிய உம்முடைய திருசரீரம் பாதுகாக்கப்படுவதாக, திருச்சபை ஆவியானவரின் ஆள்கைக்குள் வழி நடத்தப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் அன்பு சகோதரி அவர்களை வாழ்த்துவது எனக்கு அதிக சந்தோஷம். கர்த்தர் அவளை தெரிந்து கொண்டபடியினாலும் இந்த பெரிய பொறுப்பை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு வேண்டிய கிருபைகளையும் வல்லமைகளையும் அருளி ஆசீர்வதிக்க இந்த அருமையான நேரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். வேத புஸ்தகத்தில் ரோமர் 16 அதிகாரம் 1 பவுல் அப்போஸ்தலன் ஒரு ஊழியக்காரியை அறிமுகப்படுத்துகிறார். கெங்கிரேயா ஒரு சபையின் ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பேபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்களை உதவி அவளுக்கு தேவையாக இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். அதே மாதிரி இன்றைக்கு பொறுப்பெடுத்து பெரிய ஒரு ஊழியத்தை நிறைவேற்ற போகிற அன்பு சகோதரிக்கு எந்தெந்த விதத்தில் உதவி செய்ய வேண்டுமோ அத்தனை உடன் ஊழியர்களும் தெய்வ பிள்ளைகளும் இணைந்து உதவி செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை முன்னிட்டு உங்களை அன்பாய் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அன்பு சகோதரி அவர்களை நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். யோவேல் 2:29 கடைசி காலத்தில் உண்டாகிற எழுப்புதலுக்கு பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படுவதை குறித்த வாக்கு தத்தத்தில் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரி மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஊழியக்காரியாக தேவனுடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து நிற்கிற உங்கள் மேல் தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றி இந்த கடைசி கால எழுப்புதல் ஊழியத்தில் பயன்படுத்த ஆண்டவர் வல்லமையும் கிருபையும் கொடுத்து உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அதற்காக உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் காலத்தில் ஈசிய திருச்சபை அந்த ஊழியங்கள்
1000 மடங்காய் பெருகவும் தேவனுடைய ராஜ்யம் இந்தியா முழுதும் விருத்தி அடைவதற்கும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்த இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். My daughter, என் மகளே, you are not only Bishop Ezra's daughter, you are also my daughter. நீ பிஷப் எஸ்ராவுடைய மகள் மட்டுமல்ல, என்னுடைய மகளும் கூட. Kadiroli Manikam, கதிரொளி மாணிக்கம், you are blessed, your husband is blessed, and your daughters are blessed. நீங்கள், உங்களுடைய கணவர், உங்களுடைய குமாரத்திகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். Days are not too far. இன்னும் சில நாட்களுக்குள்ளே, maybe within few years, ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளே, in India, இந்திய தேசத்திலே you will be considered as one of the 4 top most qualified spiritual leader in India. இந்தியாவிலே தலை சிறந்த ஆவிக்குரிய 4 தலைவிகளுக்குள்ளே பிரதான தலைவியாக ஒருவராக நீங்கள் காணப்படுவீர்கள். The mouth of the Lord had said it, கர்த்தருடைய வாய் இதை சொல்லுகிறது, and the finger of the Lord is written it. கர்த்தருடைய விரல் இதை உறுதிப்படுத்துகிறது. பேராயர் திருமதி கதிரொளி மாணிக்கம் அவர்களை அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். சென்னை ECI பேராயராக அவர்கள் அபிஷேகிக்கப்பட்டிருப்பது ஆண்டுடைய திரு சித்தம். மிகுந்த ஒரு வைராக்கியத்தோடு கூட இந்த ஊழியத்தை நிறைவேற்றுகின்ற அருமையான சகோதரி. நான் 2 இடங்களிலே அவர்களை பயன்படுத்தினேன். தோனாவூர் மற்றும் இன்னொரு இடத்துல அவர்களை அழைத்திருந்தேன். வந்து மிக சிறப்பாக பெண்கள் மத்தியிலே அருமையான ஊழியத்தை நிறைவேற்றினாங்க. இந்த நாளிலே பேராயராக அவர்கள் அருள்பொழிவு பெற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லையா? நீ ஒரு மனிதனை வீழ்த்துவது போல மீதியானியர் அனைவரையும் வீழ்த்துவாய். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நான் உனக்கு சொல்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆகவே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்தந்த காலத்திற்கு ஏற்ற ஊழியக்காரர்களை ஆண்டவர் எழுப்புகிறார். இந்த நாட்களிலே ECI திருச்சபையிலும் சரி, இந்திய அளவிலேயும் சரி, ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஆகவே அருமையான பேராயர் கதிரொளி மாணிக்கம் அவர்களை கொண்டு ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார். ஆண்டவர் பயன்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நெல்லை மண்டலத்தின் சார்பிலும் வாழ்த்து கூறுகிறோம். என் அன்பு சகோதரி ரெவரண்ட் மிஸ்ஸஸ் கதிரொளி மாணிக்கம் ECI திருச்சபையின் சென்னை மண்டல பேராயராக அபிஷேகம் பண்ணப்படும் இந்த நாளில் உங்களை மனதார ஆண்டவருக்கு மகிமையுண்டாக வாழ்த்துவதில் பேரானந்தம் அடைகிறேன். இந்த நாளில் ஆண்டவருடைய உன்னத ஊழியராகிய உங்கள் தகப்பனார் ஃபாதர் பிஷப் எஸ்ரா சர்குணம் அவர்களுடைய உள்ளம் மகிழும். அதோடு கூட உங்களுடைய அருமை அம்மா உங்கள் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்த அவர்கள், எங்கள் மீதும் அளவு கடந்த பாசம் வைத்திருந்த அவர்கள் பரலோகத்திலிருந்து இதை கண்டு பூரிக்கும்படி ஆண்டவன் அருள் புரிந்திருப்பார் என்று நம்புகிறேன். என்னுடைய தகப்பனாரும் மகிழ்ந்து கொண்டிருப்பார். இது மிகப்பெரிய பாக்கியம். ஆண்டவருடைய சேவையை செய்யும், அவருடைய சிலுவையை சுமக்கும் மிகப்பெரிய பங்கிலே ஆண்டவர் உங்களுக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார். உங்களை இன்று அதற்கென்று விசேஷமாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆனந்தம், எவ்வளோ பெரிய சந்தோஷம். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 27 படி நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்ற வசனத்தின்படி நமது முன்னோர் சிலுவையை சுமந்து கொண்டு பல காயங்களை அவருடைய சரீரத்திலும் உள்ளத்திலும்
ஆவியிலும் அடைந்து ஆண்டவருடைய சேவை செய்து வந்தார்கள். இழப்புகள் அதிகம். ஆனால் இன்று அவர்கள் மூலமாக, விசேஷமாக உங்கள் தகப்பனார் ஃபாதர் பிஷப் எஸ்ரா சர்க்குணம் ஐயா அவர்கள் எவ்வளவு காயங்களுடன் இருக்கிறார். என்னுடைய தகப்பனாரும் அப்படித்தான். ஆனால் இன்று அவர்கள் மூலமாக எத்தனையாய் ஆண்டவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை லட்சம் மக்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மறுரூபமாய் இருக்கிறார்கள். அந்த பலனை நாம் அனுபவிக்கும்படியாக தான் ஆண்டவர் நம்மை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். அவர்கள் விதைத்திருக்கிறார்கள், நாம் அறுவடை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் அப்படித்தான். இனி வரும் நாட்களிலே கண்ணீரோடு விதைக்கப்பட்ட விதை பலன் தருவதையும், கம்பீரமாக அதை சுமந்து கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வந்து சேர்க்கும்படியாகவும் கர்த்தர் உங்களை இன்று அபிஷேகம் பண்ணி சபையை நடத்தும்படியாக அருள் புரிந்திருக்கிறார். எல்லைகளிலெல்லாம் விரிவை கொடுப்பார், எல்லைகளில் எல்லாம் சமாதானத்தை கொடுப்பார். உசிதமான கோதுமையினால் உங்களை திருப்தியாக்குவார். ஆகவே சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தின் பொறுப்புகள் அனைத்தோடும் கூட சபையின் மிகப்பெரிய பொறுப்பையும் நீங்கள் எடுத்து உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கென்று தியாகம் செய்யும் இந்த நாளிலே அவர் உங்களுக்கு நூறத்தனையாக பலன் தந்து உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து விரிவாக்கத்தை அவரே கொடுத்து ஒரு பயமில்லாமல், கலக்கமில்லாமல், திகிலில்லாமல் யாவருடைய நல்மனதையும் ஒத்துழைப்பையும் பரிசுத்தத்தையும் கொடுத்து அறுவடையை கம்பீரமாக அறுக்க, ஆண்டவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட, தேசம் முழுவதிலும் அவருடைய மகிமையை விளங்கச் செய்ய உங்களை வல்லமையாக உபயோகப்படுத்துவார். மனம் கலங்காதிருங்கள். ஆண்டவர் உங்களை பராமரித்து எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக, எங்களை உங்களுக்கு ஆசீர்வாதமாக தொடர்ந்து வைப்பாராக. God bless you. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் தாயின் வயிற்றிலிருந்து நீ வெளிப்படும் முன்னே, இன்னும் பிறக்கவே இல்லை, முன்னே. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, உலகத் தோற்றத்துக்கு முன்னே நான் உன்னை முன்குறித்திருக்கிறேன். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய அனாதி தீர்மானத்தின்படி பேராயராக தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதரி அவர்களை ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தின்படி நான் வாழ்த்துகிறேன். எங்கள் அன்பு சகோதரியே, நீ கோடாகொடியாய் பெருகுவாயாக, பிசிக்கலி, வேர்ல்ட்லி அண்ட் ஸ்பிரிச்சுவலி. இப்பேற்பட்ட 3 ஆசீர்வாதம் அருமையான பேராயர் கதிரொளி மாணிக்கம் அவர்களுக்கு இருக்கிறது. அது நிச்சயம், இதுவே சத்தியம். இந்திய சுவிசேஷ திருச்சபையின் 5வது பேராயராக திருநிலைப்படுத்த பெறவிருக்கின்ற அருட்பணியாளர் கதிரொளி மாணிக்கனாரை திருச்சபையின் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் அன்புடன் நான் வாழ்த்துகின்றேன். மிக சிலரான பெண்மணிகளின் வரிசையில் தாங்கள் இடம் பெறுவது மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. இதை எண்ணி நான் கடவுளை துதிக்கிறேன், உங்களை பெரிதும் பாராட்டுகின்றேன். பேராயர் பொறுப்பு மிக கருத்துடன், கடமை உணர்வுடன், திருச்சபையின் ஆண்டவருடன் இணைந்து செயல்பட வேண்டிய பொறுப்புகளில் ஒன்று. உங்கள் அழைப்பை புரிந்து கொள்ளுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கால். நீங்கள் கற்றுக்கொண்டதற்கேற்ப இயேசுவோடு இணைந்து வாழுங்கள். ஆண்டவருடைய தூய பெயரினாலே உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாளுக்கு நிகழ்வுக்கு முத்தாய்ப்பாக இருக்கின்ற சென்னை பேராயர் பேரருள் திரு கதிரொளி மாணிக்கம் அவர்களே, அவருடைய குடும்பத்தினரே,
உங்கள் அனைவருக்கும் முதலாவது என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவிக்கிறேன். பேராயர் அருட்பொழிவு வழிபாட்டில் 2 நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. ஒன்று நாம் பார்க்கின்ற ஒன்று, இன்னொன்று நாம் பார்க்காத ஒன்று. நாம் பார்ப்பது பேராயர்கள் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தது. நம்ம பார்க்காதது என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேராயருக்கு தன்னை அர்ப்பணித்தது. ஆண்டவர் அவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் எப்போதும் உங்களோடு இருந்து உங்களுக்காக அவர் என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறாரோ அதை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் இதுவரை நீங்கள் பயணித்ததைப் போல ஆண்டவருடைய அருளை சார்ந்து அவருடைய ஆற்றலை சார்ந்து நீங்கள் செயல்பட இறைவன் எப்போதும் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்களும் கூட சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆகவே நீங்கள் பெண் பேராயராக இருப்பது அதிலே சிறப்பல்ல, ஆனால் பெண்மை தன்மையிலே இருக்கின்றவற்றையெல்லாம் நீங்கள் உங்களுடைய திருப்பணிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதலாவது வேண்டுகோள். ரொம்பிராண்ட் என்று ஒரு ஓவியர் இருந்தார். அவர் கெட்டகுமாரனுடைய கதையை அவர் ஓவியமாக போட்டார். அதாவது தந்தை தன்னுடைய மகனை அணைத்துக் கொள்ளுகிறார். அந்த அணைத்துக் கொள்ளுகிறதான் அவருடைய தந்தையினுடைய கரத்தை தான் அவர் மையப்படுத்தி போட்டிருந்தார். பின்னால் இருந்து எடுத்த போட்டோ மாதிரி. அதிலே ஒரு கை ஆணுடைய கை, இன்னொரு கை பெண்ணுடைய கை, அதில் வளையெல்லாம் போட்டு. ஆகவே அந்த தந்தையை ஒரு மதர்லி ஃபாதர் என்பதை போல அவர் சித்தரிக்கிறார். அவருடைய இருக்கின்ற தந்தை தன்மை என்ன? மகனுடைய உரிமையை அங்கீகரிப்பது, அவனுக்கு நிறைய சொத்துக்களை கொடுப்பது, கண்டிப்பாக பெரிய மகனோடு வாதிடுவது, இதெல்லாம் தந்தையினுடைய தன்மைகள். இது பேராயருக்கு ரொம்ப தேவை. நீங்கள் தாயாக நீங்கள் கொண்டு வர வேண்டிய பண்புகள்லாம் கனிவான அன்பு, willingness to accept neglect and even ingratitude is part of the mother's quality. ரெண்டாவது, எப்போதுமே தன்னுடைய மகனை பற்றியே எண்ணிக்கொண்டு ஸ்கேனிங் the whole horizon as if he would come at any time. This kind of concern for the people is something. அவங்களுக்கு என்னவெல்லாம் தேவை என்பதையெல்லாம் அவர்கள் அறிந்து செயல்படுவது தாயினுடைய தன்மை. மூன்றாவது, தன்னுடைய மகனை கொண்டாடுவது. நம்முடைய உடன் ஊழியர்களை, விசுவாசிகளை we affirm and we celebrate, and that is the mother's thing. So as much as you assume your great responsibility as the first woman bishop of the Evangelical Church of India, I pray that you will bring in that motherly concern into your ministry, so that everybody would be able to feel church is a home and not simply an organization. The bishop is the mother, because we always say bishop is the father of the faithful and he is the brother to the clergy and a friend of the poor. நீங்கள் பேராயராக செயல்பட கடவுள் உங்களை அழைக்கவில்லை. அப்பாவுடைய அடிச்சோடுகள், அவர் புரட்சி பேராயர், நீங்க புரட்சி போராயர். இப்பவே நீங்க சொன்னீங்க, நீங்கள் திருச்சபையிலே இருக்கின்ற சாதியத்தை கோடிட்டு காட்டினீர்கள். இன்றைக்கு இந்திய நாடே இருள், டார்க் ஏஜஸுக்கு, இருண்ட காலத்துக்கு நேராக RSS இயக்கம் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறது. இதனுடைய விளைவுகள்லாம் எப்படி போகும், அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் இறைவன் ஏற்ற காலத்துக்கு ஏற்ற தலைவர்களை நமக்கு கொடுக்கிறார். இது இறைவனுடைய வழிநடத்துதல் என்பதை நீங்களே இப்பொழுது நிரூபித்திருக்கிறீர்கள். ஆகவே தந்தையினுடைய அடிச்சோட்டை பின்பற்றி இந்த சமுதாய தீமைகளுக்கு எதிராக, ஜனநாயகத்துக்கு எதிரான சக்திகளுக்கு எதிராக ஏற்றத்தாழ்வுகளை கற்பித்துக் கொண்டு எப்படியாவது பார்ப்பனியத்தை தக்க வைக்க வேண்டும் என்று போராடுகின்ற சக்திகளுக்கு எதிராக போராடுகின்ற நீங்கள் பேராயராக இருங்கள். ஆனால் கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்பதை மட்டும் சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கதிரொளி மாணிக்கம் அவர்களை ஆண்டவர் இன்றைக்கு உயர்த்தி சென்னை டயசிஸ் ECI டயசிஸில் பிஷப்பாக கான்சிக்ரேட் பண்ணுகிற இந்த வேளையில் கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய அபிஷேகம் மகளோடு கூட இருப்பதாக நானும் பிஷப் எஸ்ரா சர்குணம் அவர்களும் மகளும் ஈஜிப்டுக்கு கடந்து போனோம். அங்கே ஒரு பெரிய கூட்டத்தில் கலந்து கொண்டோம். அந்த இடத்துக்கு போன போது இந்த அருமையான மகளோடு கூட நேரம் செலவழிக்க, அவள் மேல் இருக்கிற அபிஷேகம், அதிகாரம், அவளுக்கு இருக்கிற கிருபைகள்
அவளுக்கு இருக்கிற வாஞ்சை இவைகள் எல்லாம் கண்டபோது புலிக்கு பிறந்தது பூனையாகாது. பிஷப் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் புலி அல்ல, சிங்கம். அவர்களை கொண்டு கர்த்தர் ஏராளமான ஊழியங்களை இந்த தேசத்திலும் பல இடங்களிலும் ஸ்தாபித்து கர்த்தருக்காக இன்னைக்கு இந்த வயதிலும் வைராக்கியமாக இருக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு அவர்களுக்கு பெரிய சந்தோஷம். எங்களுக்கு எல்லாருக்குமே மகிழ்ச்சி. ஆண்டவர் கதிரொளியை நிச்சயமாக ஒரு ஒளியாக இந்த நாட்களிலே ஈசிஐ திருச்சபைக்கு ஒரு ஆசீர்வாதமாக, சென்னை டயசிஸுக்கு ஒரு ஆசீர்வாதமாக, எல்லா சபைகளிலும் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக இந்த மகளை பயன்படுத்தணும். கர்த்தருடைய கிருபை இந்த மகளோடு கூட இருக்கணும், அவங்க குடும்பத்தோடு இருக்கணும், சந்ததியோடு கூட இருக்கணும். ஆண்டவர் இவர்களின் குடும்பத்தையும் ஊழியங்களையும் ஈசிஐ திருச்சபையும் அங்குள்ள எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. தந்தை பேராயர் எஸ்ரா ஐயா அவர்கள் திருச்சபை கட்டுமான பணிகளிலே தன்னை முழுமையுமாக ஈடுபடுத்தி கொண்டவர்கள். இந்த நாளிலே அவருடைய மகள் கதிரொளி மாணிக்கம் அவர்கள் இந்த திருச்சபையின் பேராயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், இந்த புதிய பொறுப்பு எப்படிப்பட்டதோ என்று அவர்கள் தயங்கவில்லை. ஆனால் என்னுடைய தந்தையும் தாயும் பட்ட அந்த கடினப்பாடுகளினால் இந்த வேலைக்கு நான் வருவதா என்று யோசித்தேன் என்று சொன்னார். நீங்கள் இந்த பூமிக்கு ஒளியாகவும் இருங்கள், கதிராகவும் இருந்து அநேகர்களுடைய வாழ்விலே பலமாக செயல்படுங்கள், உணவை கொடுங்கள், வெளிச்சத்தை கொடுங்கள். இந்த உங்கள் பேராயரனுடைய ஆட்சி இந்த திருச்சபையிலே ஓங்கி வளர வேண்டும். அது பல கதிர்களை கொடுக்க வேண்டும். அந்த கதிர்களை அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே வாழ்த்தி மகிழ்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பிரசுத்தமும் அன்பு நிறைந்த எங்கள் பரம தந்தையே, கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே அருமையான பேராயர் கதிரொளி மாணிக்கம் அவர்களை இப்பேராயராக ஈசிஐ திருச்சபையின் பெண் பேராயராக நீர் அபிஷேகம் பண்ணியதற்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கனமான ஊழியத்துக்கென்று மகளை தெரிந்தெடுத்து அபிஷேகத்து அதிகாரத்தை கொடுத்து நீர் பயன்படுத்தி வருகிற பெரிய கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய நோக்கத்தோடு கூட ஆண்டவரே இந்த மகளை பேராயராக நீர் அபிஷேகம் செய்திருக்கிறீர். ஆண்டவர் மகளை எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஒடுக்கப்பட்ட பெண் குலத்திற்கு ஆண்டவரை ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலை பெறத்தக்கதாக ஒரு விடுதலை பேராயராக மகளை வல்லமையாக எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னிய மயக்கமும் நம் அனைவரோடும் இன்று பிஷப்பாக நிலைப்படுத்தப்பட்ட சகோதரியர் கூட இருந்து என்னென்னும் காத்து ஆதரித்து நடத்தி காக்க கடவுது.